என்னது இது? இந்நேரம் ஆர்டர் பண்ண டைமுக்கு வந்திருக்கணுமே. ஃபாஸ்ட் டெலிவரின்னு வேற போட்டிருந்துச்சு. இன்னும் காணோம். எப்பதான் வருமோ தெரியலையே. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்குது. செம்ம பெருசு வேற. பார்க்கறதுக்கு வேற ரொம்ப ஆர்வமா இருக்கே. ஹே சாரதி, நீ சூப்பராக ஆஃபர் ப்ரைஸில் பெரிய ட்ரெயின் ட்ராக் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்குன்னு சொன்னனால தான் நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, வரட்டும், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஹே மெர்லினா, அதெல்லாம் சூப்பராக தான் இருக்கும். நானும் எங்கள் அம்மாவும் பார்த்து தான் போட்டோமே. செம்ம பெருசு தெரியுமா? இந்த ப்ரைஸ்க்கு கிடைக்கவே கிடைக்காது. செம்ம ஒர்த்து. ஆஃபரில் இருந்தனால உடனே நாங்கள் ஆர்டர் போட்டோம். பாரு, பெரிய பாக்ஸ் எடுத்துட்டு வந்து செம்மையாக கொடுக்க போகிறாங்க. செம்ம ஜாலியாக விளையாட போகிறோம். ஹே, மெசேஜ் வந்துருச்சு. பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு சொல்லி காட்டுது. ஆமாம், ஆட்டோ தான் வருது. சாரதி வேற அது இதுன்னு ரொம்ப பெருசாக இருக்கும் பாக்ஸின் பில்டப் கொடுத்துட்டு இருந்தான். ஏன்பா, இங்கே சாரதிங்கிறது யாரு? ஆர்டர் போட்டிருந்தீங்களா? கொரியர் வந்திருக்குப்பா. நான் தான் அங்கிள் சாரதி. நான் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஓ, நீ தானாப்பா? தான் இப்போ தான் மெசேஜ் பார்த்துட்டு இருந்தேன். ஓகேப்பா, உன்னோட ஆர்டர் வந்துருச்சு. இந்தாப்பா, எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோப்பா. என்னது இது? ஃபோட்டோவில் பார்க்க பாக்ஸ் வேற மாதிரி இருந்தது, இதில் வேற மாதிரி இருக்கு. பா, நீங்கள் ஆர்டர் போட்டது தான்ப்பா கொடுத்து விட்ருப்பாங்க. அதெல்லாம் கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க. சரிப்பா, நான் வரேன். டேய் சாரதி, நீ தானே சொன்னா ட்ரெயின் ட்ராக் மாதிரி இருக்கும்னு. ட்ரெயின் ட்ராக் மாதிரி தான் மேலே ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஆனால் என்ன, நீ கொடுத்த பில்டப் அளவுக்கு பாக்ஸ் ரொம்ப பெருசாலாம் இல்லை. சும்மா நம்ம எப்பவுமே வாங்குவோம்ல டாய்ஸ், அந்த பாக்ஸ் அளவு தான் இருக்கு. சரி, நீ ஓப்பன் பண்ணி பாரு. ஒருவேளை நான் ஃபோட்டோவில் பார்க்கும்போது அந்த மாதிரி பாக்ஸ் பெருசாக தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் இதே மாதிரி ரவுண்டாக சுற்றுற மாதிரி ட்ராக் தான். ஆனால் அது மாடல் இப்படி தான் இருந்துச்சா? சரி, உள்ளே ஓப்பன் பண்ணி பார்ப்போம். எல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அது கரெக்டாக அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி வருதான்னு பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின்லாம் ஓகே. இந்த செட்டப்லாம் ஒரு வேளை தனித்தனியாக இருக்கிறனால நம்மளுக்கு கரெக்டாக தெரியலையோ. சரி, எல்லாத்தையும் மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரைஸ் கூட ரொம்ப கம்மி தெரியுமா? செம்ம ஆஃபர் தெரியுமா இது? சரி, எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு வந்து அந்த ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரியே ஒன்று ஒன்றா பார்த்து அந்த பாக்ஸில் இருக்கிற மாதிரியே ஃபஸ்ட்டு அசம்பிள் பண்ணலாம். ஹே சாரதி, இதை நம்ம அசம்பிள் பண்ணிட்டதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நீ சொன்ன மாதிரி நல்ல பெரிய ட்ரெயின் ட்ராக் மாதிரி வருதான்னு பார்க்கலாம். நீ வேற இதில் நல்ல ரவுண்டாக சூப்பராக இருக்கும்னு சொன்னால அது எல்லாத்தையும் நம்ம செக் பண்ணிடலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நீ சொன்ன மாதிரி இந்த பாக்ஸில் இருக்கிறத பார்த்து நம்ம இதை கனெக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ கலரை இப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். இப்படி ஒரு மாதிரி ஓவல் ஷேப் ரவுண்ட் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட் பிக்கில் என்ன போட்டிருக்காங்க? ஹோ, இந்த மாதிரி லைட் கலர் ப்ளூ இருக்குல்ல, அதை வந்துட்டு நம்ம வந்து மாட்டணும்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ இதை இந்த மாதிரி சைடில் மாட்டிட்டு அடுத்தது அந்த க்ரீன் கலர் இந்த மாதிரி வளைஞ்சு இருக்குல்ல, க்ரீன் அண்ட் ரெட், அப்புறம் திரும்பவும் க்ரீன், திரும்பவும் ரெட், இதை நம்ம ஃபுல்லாக மாட்டிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ரவுண்டு கிடச்சிரும். இது நல்லா ஃப்ளெக்சிபிளாக ரவுண்டாக இருக்குது, அதனால தான் இது நல்லா வளைஞ்சிருக்கு. இப்போ இதை நல்லா ஃபுல்லாக மாட்டி விட்டுடலாம். ஓகே, இங்கே பார்த்தியா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிருச்சு. இப்போ இதோட ஜாயின் பீஸ் எங்கே? அந்த பீஸ் எடுத்து நம்ம கீழே ஜாயின் பண்ணணும். அடுத்தது ஸ்டாண்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாரு, அந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து இது கூட ஜாயின் பண்ணணும். ஓகே, கீழே வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு இதை ஃபுல்லாக முடிச்சுட்டு இன்னொரு சின்ன குட்டி ப்ளூ கலர் பீஸ் இருக்குல்ல, அதையும் மாட்டிட்டா இந்த மாதிரி ரவுண்ட் கிடைக்கும். அடுத்தது இங்கே குட்டி குட்டி ஸ்டாண்ட் இருக்குது, இந்த ஸ்டாண்டெல்லாம் எடுத்து இப்படி சைடில் நம்ம மாட்டிக்கணும். ஹே சாரதி, நீ ஃபோட்டோவில் பார்த்தது இதுதானா கரெக்டாக? நீ அந்த பிக்கில் ரொம்ப பெருசாக இருக்குன்னு சொன்னியே, ஆனால் இது ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டதுக்கப்புறம் அந்தளவுக்கு ஒன்றும் எனக்கு பெருசாக தெரியலையே. இது நார்மல் சைஸ் மாதிரி தான் இருக்குது. ஹே, இது ஃபுல்லாக மாட்டியாச்சா இல்லை வேற எதுவும் இன்னும் எக்ஸ்ட்ரா இருக்கா? ஏன்னா இதில் இன்னும் நிறைய எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரிலாம் இருந்துச்சு. அதனால தானே அந்த ப்ரைஸ்க்கு சொன்னாங்க. பார்த்தா இதில் என்ன இப்படி சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் மாட்டுறது அவ்வளோதானா? அது இந்த ஸ்டாண்டெல்லாம் ஃபுல்லாக மாட்டி முடிச்சுட்டு நம்ம பார்க்கலாம்ப்பா. சாரதி, மாட்டுறது அவ்வளோதான், எல்லாமே மாட்டி முடிச்சாச்சு. இதுக்கு மேலே மாட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. அங்கங்கே வைக்கிற இந்த கொடி, அப்புறம் இந்த சின்ன ஸ்டாண்டு இதுதான் இருக்குது. இந்த ஸ்டாண்டு வந்து இதுக்கு கீழே வைக்கிறது போல இருக்குது. இங்கே பாரு, இதை கூட ஒழுங்காக மாட்ட முடியல. கீழே அந்த பட்டன் உடஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால இதை மாட்டவே முடியல, எவ்வளோ நேரம் ட்ரை பண்ணாலும். ஆமா சாரதி, நீ என்கிட்ட சொன்னது வேற மாதிரி இல்லடா இருந்தது. நேற்று என்கிட்ட ஃபோட்டோ காமிச்சால, அது ரொம்ப பெருசாக தெரிஞ்சுது. இது ஏதோ குட்டியாக இருக்க மாதிரி இருக்குடா. சரி, இதில் போகிறதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த மாதிரி குட்டி ட்ரெயின் கொடுத்துருக்காங்களா? என்னது இது? ட்ரெயினுக்கு மேலே மூடியே இல்லை. இதில் பேட்டரி போட்டால் கூட மூடியே போட முடியாது போல இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணுறது? டேய் சாரதி, டேமேஜ் பீஸ் மாதிரி இருக்குடா. இங்கே பாரு, இதுக்கு பின்னாடி மூடியே இல்லைடா. இந்த டேமேஜ் பீஸை நம்ம எப்படிடா யூஸ் பண்ணுறது? இங்கே பார்த்தியா, இதில் பேட்டரி போட்டால் தானே நம்ம ஆன் ஆஃப் பண்ண முடியும். இப்போ ஆன் ஆஃபும் பண்ண முடியாது. இங்கே பாரு, ஆன் கூட பண்ணிட்டேன், ஆனால் இது ஓடவே இல்லை பாரு. இந்த மாதிரி வச்சு நம்ம சும்மா கையிலேயே ஓட்டுறது. நீ ஏதோ சொன்ன
சொன்ன பேட்டரி மோடு அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி விட்டு அதுவே போகும்னு சொன்னேன். ஆனால் அந்த மாதிரி ஒன்றும் தெரியலையே சாரதி. இது இங்கே பாரு, இழுக்க இழுக்க போகவே மாட்டேங்குது. டே சாரதி, எதுக்கும் ஒரு தடவை நல்லா ஃபோனில் செக் பண்ணுடா. அதோட சைஸ் எல்லாம் அதுலேயே போட்டிருக்கோம் பாரு. அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கான்னு முதல்ல செக் பண்ணு. நீ போட்டதில் ட்ரெயின் தான் இருந்ததா? ஆமாம் சாரதி, நேற்று நான் பார்த்த ஃபோட்டோவில் அதில் கார் இருந்த மாதிரி இருந்துச்சு. நீ என்னென்னா ட்ரெயின் உள்ளது வாங்கி வச்சிருக்க? ஆமாண்டா, அதுல கார் தானே இருந்துச்சு. அந்த கார் கூட நம்ம பார்த்துட்டு கலர் கலரா இருக்குன்னு சொன்னோமே. ஆனா இதுல ட்ரெயின் இருக்கு, அதுவும் அதுல ஏதோ மிஸ்டேக் வேற இருக்கு. என்ன இப்படி கொடுத்துட்டாங்க? என்னடா சாரதி, நேற்று நம்ம பார்த்துட்டு இருந்தோமே, அதை ஆர்டர் போட்டு வந்துருச்சா? ஆனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு. நீ நேற்று பார்த்தது இதுவாடா? அம்மா, நேத்து நம்ம போட்டோல பார்த்தது இதுவே இல்லம்மா, இது வேறம்மா. இது வந்து மாத்தி எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டாங்கம்மா. அவ்வளவுதான், காசு போச்சு போச்சு, போங்கம்மா. எனக்கு டேய், நீ எதுக்கு ஃபீல் பண்ணுற? உன் மேலே என்ன தப்பு இருக்குது? நம்ம பார்த்த ஃபோட்டோவில் இருந்தது வேறு. அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த ஃபோட்டோவில் இருந்தது பெருசு, ஆனால் அதுவும் இந்த மாதிரி ரவுண்டாக தான் வரும். ஆனால் அதோட கலரு எல்லாமே வேறு. ஆனால் இது வேறு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போவே ரிட்டர்ன் போடுறேன். வெயிட் பண்ணு. இங்கே பாரு, இது வேற மாதிரி இருக்குது. இப்போவே ரிட்டர்ன் போட்டுட்டேன். சாரதி அண்ணா, நீங்க ஃபீல் பண்ணாதீங்க. அதான் ஆன்ட்டி வந்து ரிட்டர்ன் போட்டுட்டாங்கல்ல. ரிட்டர்ன் போட்டு உங்களுக்கு நல்ல பீஸ் கொடுத்துருவாங்க. அடைச்சா இப்படி ஆயிடுச்சே. ஹே சாரதி, நீ ஒன்றும் கவலைப்படாதடா. நான் தான் ரிட்டர்ன் போட்டுட்டேன்ல. இது கொஞ்சம் சின்னதாக வந்திருக்கு, அதனால நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டேன்னு நினைக்கிறேன். அது பெருசாக இருக்கும். நான் ரிட்டர்ன் போட்டுட்டேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸில் உனக்கு டெலிவரி பண்ணிடுவாங்க. நீ ஃபீல் பண்ணாத. அம்மா இங்கே பாருங்க, பெரிய லாரி ஒன்று வருதுமா. அட ஆமாம், பெரிய லாரி வந்திருக்கு. இங்கே பாருடா சாரதி, இதுதான் நம்ம ஃபோட்டோவில் பார்த்தது. நம்ம ஃபோட்டோவில் பார்த்ததை விட இது எவ்வளோ பெருசாக இருக்குது. இது இங்கே தான் வருதுன்னு நினைக்கிறேன். இரு, நம்ம கேட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி சாரதின்ற பேரில் ஒரு ஆர்டர் பண்ணி ரிட்டர்ன் பண்ணது நீங்கள் தானா? ஆமாங்க, நான் தான் ரிட்டர்ன் பண்ணேன். இவ்வளோ பெரிய ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணியிருந்தா இங்கே பாருங்க, என் பின்னாடி இருக்கே இந்த குட்டி பீஸை எடுத்துகிட்டு வந்து அதுவும் டேமேஜ் பீஸை கொடுத்துட்டு போயிருக்கீங்க. இதுதான் நாங்கள் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணது. கொடுத்தது நான் இல்லைம்மா. அது ஏதோ மிஸ்டேக் ஆகி வேற ஒருத்தவங்களுக்கு போக வேண்டியது உங்களுக்கு தவறி வந்துருச்சுமா. ரெண்டும் ஒரே மாதிரி இருந்தனால. இப்போ நீங்கள் ஆல்ரெடி போட்டது கரெக்டாக எடுத்துகிட்டு வந்திருக்கேம்மா. இதை பார்த்து செக் பண்ணுங்கம்மா. டேய் சாரதி, இங்க போற எவ்வளவு பெருசா இருக்குண்டே. இதுதான் நீ சொன்னது போலடா. வேற லெவல்ல இருக்கும் போலயே. இத செட் பண்ணா இதுல ட்ரெயினே இல்லடா, இதுல ஃபுல்லா கார் தான்டா இருக்கு. இத செட் பண்ணி விளையாண்டா செம்ம சூப்பரா இருக்குன்னு நினைக்கிறேன் சாரதி. ஹே ஆமா இஷா, நான் இதை தான் சொன்னேன் தெரியுமா. இப்பதான் கரெக்டா வந்திருக்கேன். அந்த போட்டோல பார்த்த மாதிரியே இது ரெண்டும் லைட்டா ஒரே மாதிரி இருக்கிறதுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன்ப்பா. இதுதானே நாங்கள் ஆர்டர் பண்ணது. நீங்கள் இந்த ரிட்டர்ன் பொருளை எடுத்துகிட்டு போயிடுங்கண்ணா. ஓகேம்மா, சாரிம்மா இந்த மாதிரி தப்பாக வந்ததுக்கு. அது ஏதோ சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சுமா, வேற ஒன்றும் இல்லை. சரிங்களா, நான் எடுத்துக்கிறேன், நான் பார்த்துக்கிறேம்மா. மற்றபடி இதோட பாக்ஸு எல்லாமே வேணும்மா. பாக்ஸ் எல்லாத்தையும் கொடுத்துருங்க. இதை அப்படியே கூட நான் எடுத்துக்கிறேன். நான் அங்கே போயிட்டு சரி பண்ணிக்கிறேம்மா. ஓகேம்மா, பாக்ஸும் கொடுத்துட்டிங்களா? ஓகேம்மா. சாரதி, இதுக்கு தான் சொன்னேன் ஃபீல் பண்ணாதடான்னு. இங்கே பார்த்தியா, 5 நிமிஷத்தில் ரிட்டர்ன் போட்டு நீ ஃபஸ்ட்டு போட்டதே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க பாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சரியா? நான் நேற்றே வந்து இந்த ஃபோட்டோவில் பார்க்கும் போதே நினச்சேன் இந்த ப்ரைஸுக்கு ரொம்ப பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு. நல்ல வேலை, அதுவே ரிட்டர்ன் பண்ணி நம்மளுக்கு வந்துருச்சு. நல்லா ஆஃபர்லேயும் இருந்துச்சு. வாவ், உள்ளே என்னடா இவ்வளோ பெருசாக இருக்குது. செட் பண்ணால் எவ்வளோ பெருசில் வரப்போகுதுன்னு தெரியலையே. எல்லாத்தையும் தனித்தனியாக பார்க்கும்போது எது எதுக்கு வரும்னே தெரியல. முதல்ல என்னென்னலாம் இருக்குன்னு வெளியில் எடுத்துருவோம். அதுக்கப்புறம் அந்த ஃபோட்டோலேயே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இது எப்படிலாம் மாட்டணும்னு கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து நம்ம 1 by 1 மாட்டிக்கலாம். சரியா? நல்ல பெருசாக சூப்பராக இருக்குது. நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. இதில் பாரு, மொத்தம் 4 கார் கிட்ட வேற கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டெல்லாம் நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது செட் பண்ணால் நல்ல பெருசாக வரும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லோரும் விளையாடுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ன, இதில் கார்லாம் நல்லா 2 கார் நல்ல வெயிட்டாக இருக்குது, 2 கார் ரொம்ப வெயிட் கம்மியாக இருக்குது. அப்போ இதை செட் பண்ணி முடிச்சாதான் எந்த காரை எதில் யூஸ் பண்ணுறதுன்னு வரும் போல இருக்குது. அப்போ செட் பண்ணி முடிச்சுட்டே நம்ம பார்ப்போம். ஓகேவா? சரி ஓகேம்மா. இது செட் பண்ணுறது நான் பண்ணுறேம்மா. இது செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்கும்மா செட் பண்ணுறதுக்கு. அங்கே ஃபோட்டோவில் இருக்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்துட்டு மேலே இருக்கிற ரவுண்டு, அப்புறம் கீழே இருக்கிறது எல்லாத்தையும் 1 by 1 கனெக்ட் பண்ணிக்கலாமா. முதல்ல வந்து கீழே இருக்கிறதுக்கு ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணிவிடுவோம். ஏன்னா 2 பீஸை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டாண்டை கனெக்ட் பண்ணணும் போல இருக்குது. இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தான் ஒன்று அப்படியே கனெக்ட் பண்ணணும் போல். இது ரொம்ப சூப்பரா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது நல்ல பெருசா செமையா இருக்குல்ல. இது கனெக்ட் பண்ணி முடிச்சோனே இது சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா ஃபர்ஸ்ட் வந்தது தான் ரொம்ப குட்டியா ஆயிடுச்சுல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி அதுவும் லைட்டா பார்க்க ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா என்ன, அது ரொம்ப சின்னதா இருந்துச்சு. அதுவும் இல்லாம அதுல காரே வரல. அதுல வெறும் ட்ரெயின் தான் வந்திருந்துச்சு. அதுல பேட்டரி வேற ஒழுங்கா இல்ல. ஆனா இதோட கலர் எல்லாமே செமையா இருக்கு தெரியுமா. இதுல என்னது எல்லோ கலர் 2 சைடுலயும் வந்துருச்சு. அப்புறம் லெஃப்ட் சைடுலயும் ரைட் சைடுலயும்
இருக்கு. இது மேல பறந்து போய் கார் அந்த பக்கமா வந்து விழுகும்னு நினைக்கிறேன். அதனால இது நல்லா ஹைட்டா பாலம் மாதிரி கொடுத்திருக்காங்க. இப்ப அதுல அந்த கிரீன் கலரை ஜாயின் பண்ணிட்டு இப்ப இந்த ப்ளூ கலரை இந்த பக்கம் வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போட்டோல பாருங்க அந்த மாதிரி தானே இருக்கு. இந்த ப்ளூ கலர் இந்த மாதிரி வச்சிட்டு இதுல அந்த பெரிய ரவுண்ட் ஒன்னு வந்தது. அந்த ரவுண்ட கனெக்ட் பண்ணனும் போல. கரெக்ட்டா நான் எப்படி போட்டோ பார்த்து கரெக்ட்டா சொல்றேன் பாருங்க. அட நிலா குட்டி, நீ சூப்பர்மா. உனக்கு பார்த்தோன்னே எல்லாமே தெரியுதே. சூப்பர் சூப்பர், வெரி குட். நல்ல டேலண்டாக தான் பேசுகிற. கரெக்ட் விட்டா நீயே எல்லாத்தையும் மாட்டிடுவ போல இருக்கு. ஓகே ஓகே, இது ரொம்ப பெருசாக இருக்கிறனால உன்னால் மாட்ட முடியாது. சாரதி அண்ணனே ஃபுல்லாக மாட்டிரட்டும். அப்புறம் நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஜாலியாக விளையாடுங்க. ஓகே, இப்போ எல்லாம் மாட்டியாச்சு. ஃபைனலாக வந்துட்டு இந்த கொடி மாதிரி ஒன்று இருக்குல்ல, அந்த 2 கொடியையும் போட்டுடலாம். அப்புறம் அதுக்கு மேலே ஒன்று கொடுத்துருக்காங்க அழகாக ஃபோட்டோ மாதிரி, அதையும் மாட்டியாச்சு. அடுத்து ரொம்ப முக்கியமாக மெயின் பாயிண்ட்டே இதுதான். இதில் வந்து பேட்ரிலாம் எதுவும் கிடையாது. இதை வச்சுட்டு நம்ம இந்த காரை இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா கார் வந்து சூப்பராக ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம இப்போ ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதில் வேற கார் வந்து வெயிட்டான காரும் கொடுத்துருந்தாங்க, வெயிட்லெஸ்ஸான காரும் கொடுத்துருந்தாங்க. அதனால நம்ம எப்படிலாம் ஸ்பீடாக போகுதுன்னு பார்ப்போம். ஓகே பா சாரதி வேற லெவல்ல இருக்குடா. டேய் எனக்கு செம்ம எக்ஸைட்டடா இருக்கு. நீ இங்கேருந்து காரை ப்ரெஸ் பண்ணு, நான் அந்த லாஸ்ட்ல போய் நின்னுக்கிறேன். கார் ஸ்பீடா வந்தோன்னா நான் பட்டுன்னு பிடிச்சிடுறேன். டேய் சாரதி ரெடியா? நான் இங்கே நிக்கிறேன். டேய் நீ பேசிட்டு இருக்கும் போதே விட்டுட்டேன்டா. அங்க பாரு கார் பறந்துட்டு வருது. சூப்பரா சூப்பரா. அடுத்து 2 காரை எடுத்து ஒன்னா விடுறா, எப்படி வருதுன்னு பார்க்கலாம். செம்ம ஸ்பீடா பறந்து வந்துச்சுடா. இப்போ 2 காரையும் ஒன்னா விடு, எப்படி ஸ்பீடா பறக்குதுன்னு பார்ப்போம். என்னடா சாரதி 2 காரும் ஒண்ணா பறக்கும்னு நினைச்சா 2 வந்து ஒன்னோட ஒண்ணு முட்டிக்கிட்டு கீழே விழுந்துருச்சு. ஒருவேளை 2மே வெயிட்டான காரோ? சரி சரி, இப்ப திரும்ப ட்ரை பண்ணுடா சாரதி, எப்படி இருக்குன்னு பாப்போம். ஸ்டார்ட். மேல ஏறிட்டு கீழே வந்துருச்சு. என்ன ஒரு ஸ்பீட் வைக்கணுமா? ஸ்பீடா வை. சம்மடா, அங்க பாரு, அங்க வந்து நின்றுச்சு. சச்சோ, ஆனா மேல ஏறி போய் உழுவுன்னு நினைச்சோம், உழுவல. சரி அந்த காரை அங்கேயே நிக்கட்டும். அப்படியே இந்த காரை வந்து போட்டு பார்ப்போம். ரெடி கோ ஸ்டார்ட். சாரதி அண்ணா, நான் எப்படி போயிருக்கு பாருங்க. 2 காரும் போயிட்டு பாலத்துக்கு நடுவுலயே முட்டிக்கிச்சு. இது 2 ரொம்ப வெயிட்டான கார் போல, அதனாலதான் அது அங்கேயே முட்டிக்குது. சரி சரி, இப்ப நம்ம இந்த காரை இங்க வச்சு விடுவோம். ஹோ நோ. ஹே நிலா, நம்ம கையிலலாம் இந்த மாதிரி பண்ணோன்னா அது அவ்வளோவா வராதுன்னு நினைக்கிறேன். அதுக்காக தானே அந்த பட்டன் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டன் வச்சு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் போல இருக்குது. இது மேலே இருக்கிறது நம்ம சும்மா கையில் வச்சு விளையாடுறதுக்காக. சரி சரி, இப்போ இதில் வெயிட்லெஸ்ஸான கார் இருந்துச்சுல, அதனால இப்போ நம்ம வெயிட் கம்மியாக இருக்கிற காரை நம்ம வச்சு பார்க்கலாம். இது ஒரு வேளை ஸ்பீடாக போகும்னு நினைக்கிறேன். வாவ், என்னடா சாரதி சொல்லிட்டு இருக்கும் போதே பண்ணிட்டேன். ஆனால் செம்ம ஸ்பீடாக போகுது போல இருக்கு. இப்போ 2 காரும் வெயிட் கம்மியாக இருக்குல்ல, இந்த 2 காரையும் நம்ம விட்டு பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. ரெடி கோ. செம்மையாக போகுதுடா, வேற லெவலில் இருந்துச்சு. ஆனால் இந்த வெயிட்டான காரு தான் ரொம்ப மேலே ஏற மாட்டேங்குது, ஏன்னா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கிறனால. அதனால இப்போ அந்த காரை எடுத்துகிட்டு இப்போ இந்த 2 வெயிட்லெஸ்ஸான க்ரீன் கலர் காரை ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஓகே சாரதி, நல்லா ஸ்பீடு வச்சிட்டியா? ஓகே ரெடி கோ. என்னடா பாதிலேயே நின்றுச்சு. ஓ மை காட், பாதிலேயே 2மே விழுந்துருச்சு. லாஸ்ட் ட்ரை ஒரு தடவை ட்ரை பண்ணலாம். ஓகே ரெடி ஸ்டார்ட் கோ. டேய் சாரதி வேற லெவல்ரா. அடுத்து விடுறா, எப்படி வருதுன்னு பார்ப்போம். 2 கார் விடுறதாண்டா சூப்பரா இருக்கு. என்னடா ஒரு கார் மட்டும் பறந்து வந்துருச்சு, இன்னொரு கார் எங்க பாதியிலே போயிடுச்சு போல. ஹே சாரதி, இப்போ நம்ம இந்த 4 காருக்கும் ரேஸ் வைக்க போகிறோம். இப்போ இந்த 4 காரையும் நம்ம தனித்தனியாக வச்சு பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு இதெல்லாம் ஒன்றாவும் வச்சு பார்த்தாச்சு. இப்போ இந்த 4 காரில் எந்த கார் வந்து கரெக்டாக அங்கே போகுதோ அந்த கார் தான் வின்னர். ஹே ஓகேப்பா, நான் இங்கே ரெடியாக உட்காந்துருக்கேன். கார் வந்ததும் நான் கேட்ச் பிடிச்சிடுறேன். எனக்கு இங்கேருந்து கரெக்டாக ப்ரெஸ் பண்ணி விடு. ஓகே ஓகே விட்டுட்டேன். என்ன பாதியிலே ஸ்டெக் ஆகி நின்றுச்சு. இந்த காரு தோத்து போயிடுச்சுப்பா. இந்த காரு இந்த கேம்ல தோத்துடுச்சு. ஓகே, அடுத்த காரை விடலாம். அடுத்தது இந்த வயலட் காரை விட்டு பார்க்கலாம். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இது வந்து கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால நான் ஸ்பீடு 2 வைக்கிறேன். இப்போ போட்டு பார்ப்போம். நான் ரெடி, விடு. ஹூ ஹூ ஹூ, என்ன அங்கே விழுந்துருச்சு. சரி இன்னொரு தடவை ட்ரை பண்ணு. ஹீ செம்மையா. அம்மே, என்ன என்னையே தள்ளி விட்டுருச்சு. இந்த காரை கேஷ் பிடிக்கலான்னு பார்த்தா என் மேலே டம்முன்னு வந்து மூட்டிடுச்சு. ஹே மெர்லினா, நீ அங்க உட்காராத, சைட்ல போயிலனா உன் மேல படதான் செய்யும். ஏண்டா தனுஷ், இதை நான் முட்டு வாங்கினதுக்கு அப்புறம் தான் சொல்லுவியா? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல. சரி ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கார் வீடு எப்படி வருதுன்னு பார்ப்போம்.
ஓகே இப்ப நெக்ஸ்ட் கரை விடலாம் 1 2 3 கோ இங்கே பாதியிலே விழுந்துடுச்சு ஆமாப்பா இந்த கார் இங்கே விழுந்துருச்சு. சரி இதை இங்கே வச்சிருங்க. அடுத்தது வேற என்ன கார் இருக்கு? இந்த கார் இருக்கா? ஓகே இதை வச்சு பார்ப்போம். இது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இதுவும் வெயிட்டான கார் தானே. ரெடி கோ. செம்மையா பறந்துகிட்டு விழுவுது. ஏய் அஞ்சலி ஃபுல் ஸ்பீடு வச்சியா நான் இப்படி வந்து விழுவுது. ஹே ஆமாப்பா நான் ஃபுல் ஸ்பீடு வச்ச செம்மையா இருந்ததுல இன்னொரு தடவை ட்ரை பண்ணலாமா? ஹூ பா வேற லெவல்ல பறந்து வந்து விழுவுது. செம்மையா இருக்கு. ஏ இந்த மாதிரி விளையாடுறதுக்கு செம்மையா இருக்குப்பா. இது லாஸ்ட்ல போவே போகாது போல. செம்மையா போய் பறந்து விழுந்துருச்சு. ஹே இந்த கேம் பொறுத்த வரைக்கும் நம்ம அதில் வைக்கிற ஸ்பீட் தான் முக்கியம் போல. ஆமா ஸ்பீடா வைக்கிறேன்னு இந்த கார் வந்து என்ன முட்டி தள்ளி விட்டுருச்சு. நான் ஒரு ஓரமா தான் நின்னேன். பசங்களா இது பார்க்குற எனக்கே செம்ம இன்ட்ரெஸ்டாக இருக்குது. விளையாட உங்களுக்கு எப்படி இருக்கு? மா வேற லெவல்ல இருக்குமா. செம்ம ஜாலியா இருக்கு இது விளையாடுறதுக்கு. அதுவும் இந்த காரு ஸ்பீடு வச்சு நம்ம கரெக்டா போடும் போது செம்மையா போதுமா. இன்னைக்கு வேற லெவல்ல என்டர்டைன்மெண்டா போச்சுமா. ஆமா ஜாலியா விளையாடணும் இன்னைக்கு.